அப்படின்னு சொன்னீங்கல சாரு. கொஞ்சம் குளிருது, அதுதான் மேட்ரு. நைட்டு ஒன்றும் இல்லை, வெளில ஹீட் ஹீட்டுனா இது இந்த வெளில ஒரு ரவுண்ட் ஆகும். என்ன இன்னும் நீ முட்டாளே நினைச்சிட்டு இருக்கல? இன்னும் இந்த ரவுண்டா ஒன்று இருக்கும். எங்கடா அது சிம்சன்ஸ் ஓடிட்டு இருக்கா? ஓடிட்டு இருக்கு நினைக்கிறேன். அதோட கலெக்ஷன் ஆகிட்டு டெலிஃபில்ல அவன் ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சரை. அங்கே ஒருத்தர் வாட்டாள் நாகராஜ் சாரா. இதுக்கே நாங்கள் இன்ட்ரோ ஓடுவோம். நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னு எனக்கு தெரியாது. கரெக்டு தான். ஓகே, நம்ம என்ன பேசுகிறோம்? ஃபேஷன்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல், அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ். ஒரு டாபிக் இருக்கு, என்ன தெரியுமா? இது கேர்ள்ஸ் சைடில் ஓடும் நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு நார்மலான டாபிக். என்னன்னா, நீ வந்து உன்னோட ஃபேஷியல், உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். நீ சர்ச் பண்ணிட்டே இருந்தா நீ டாக்ஸிக்கலாம். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? அப்படி? ஆமாம். யார் சொன்னாங்க? ரெடிட்ல பார்த்துருக்கேன். ரெடிட்ல இது வந்து ஒரு பொண்ணு சொல்லுதா? அதுதான் தெரியல, எனக்கு ரெடிட்ல தெரியல. பொண்ணாவுக்குள்ள பையனாவும் இருக்கலாம். ஆனால் அக்கௌண்ட் நேம் வந்து பொண்ணு பேர்ல இருக்கு. பொண்ணு பேர்ல இல்லை. அவங்களோட இந்த பழசுலாம் பார்த்தனா தெரியுமா? முன்னாடில பார்த்துமோ எனக்கு ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா நம்ம பொண்ணு எடுத்துக்கலாம். ஆனா அது பார்த்தோன்னா இப்போ அந்த கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களா, அந்த போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது பொண்ணு மாதிரி தெரியுது. கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கீழே இருக்க போட்டிருக்க ரிப்ளேஸ்லாம் இருக்குது பார்த்தியா? அந்த ரிப்ளேஸ் வந்து மோஸ்டா ஃபீமேல்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்பீச் பேட்டர்ன் தெரியுங்களா? அதுபடி பார்க்குறப்ப அது பொண்ணா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது பேசுறதெல்லாம், அதாவது ஒரு மென்னு வந்து அவனோட ஃபேஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, நான் வந்து ஒரு சீரம் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு கண்டிப்பாக போடுறோம். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது வந்து ஒரு நான் இன்செக்யூராக இருக்கேன், அது வந்து ஒரு டாக்ஸிக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா அது கரெக்டு, நாங்கள் பண்ணால் தப்பாது. எப்படி சூடாக ஃபெமினிசம்னால சரி அது சொல்லி முடியாது. ரஷ்யன் உக்ரைன் வார்லேயே வந்துட்டு பொண்ணுங்கள்லாம் பசங்களும் நடந்து சண்டை போட்டிருக்காங்க, பொண்ணுங்க வேற கண்ட்ரி மைக்ரேட் ஆகி போய் ரீல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ரீல்ஸ் மட்டும் ஒன்லி ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் தெரிய வாங்குறது பசங்க தானே. இன்னொன்று ஃபேஷன் சென்ஸ் திருப்பி நம்ம டாபிக். ஓகே, டாபிக்ல என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஓகே அந்த ஃபேஷன் இந்த மாதிரி இருக்கு. இன்னும் பீனர் தான் நான் இன்னும் ஃபுல்லாக மெச்சூர்லாம் இல்லை. ஆனால் இனிஷியலாக வரும்போது எனக்கு தந்த சஜஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்கணும்னா நீ பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு கலர் காம்பினேஷன் என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னேன். நானும் பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு கலர் காம்பினேஷன் பார்த்தேன். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வாங்கி பார்த்தேன். வாங்கி பார்த்து நிறைய ட்ரெஸ் வாங்க போட டக்குன்னு பார்த்தா எனக்கு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. திரும்பி வாங்கி போட மாற்றி மாற்றி போட்ட கூட தான் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. பின்ட்ரெஸ்ட்ல போட்டுட்டு இருக்க போஸ்ட்ல இருக்கு தெரியுமா, அது வந்து ஒரு ஒயிட்டோ இல்ல ஃபேரான இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ப்ரௌன் ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகும், அதுக்கு எந்த மாதிரி கலர் வந்து சூட் ஆகும். ஆனா அதுலயும் பார்த்தோன்னா இந்த ப்ரௌன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு தெரியுமா. அந்த ஒரு டானிஷ் ப்ரௌன் இருக்கும், இல்ல லைட் ப்ரௌன் இருக்கும். அவங்களுக்கு வந்து வேற மாதிரி செட் ஆகும் அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்து ஓகே உங்களுக்கு இதுதான் செட் ஆகும், உங்களுக்கு இதான் செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அதை எடுத்து இதில் இன்னொரு இது வந்து வேறு இருந்துச்சு. இப்போ ஒரு சிலவங்களாம் ஒல்லியாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தோன்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து பெருசாக காமிக்கணும். அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி லைன் பண்ணணும். இதெல்லாம் ஹரிசாண்டலில் வந்தால் பார்க்குறப்ப வந்து பாடி பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து கேட்கும். இது மேலே ஒரு யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கலாம். கரெக்டு தான். வந்து முன்னாடி சொன்னது வந்துட்டு கலர் கோடு. ஆமாம், இப்போ பசங்க இப்போ கருப்பாக இருக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸு நம்ம மெனக்கிட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதுதான் வெள்ளையாகிறவங்க வந்து எது போட்டாலும் மேட்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நான் சிம்பிளாக
அது மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு. உடம்பு உனக்கு கரெக்டாக இருந்தால் நீ எந்த ட்ரெஸ்னாலும் போட்டுக்கலாம். நீ ஒல்லியா இருக்கனால. ஆனா கருப்பா இருக்கிறவங்களே வந்துட்டு தன்னை எப்படி சொல்றது வெள்ளையாகம் தான் வசதி அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றது? அது அவங்களே அப்படி நினைக்கும்போது நம்ம எப்படி அதை மாத்துறது? மாற்ற முடியாது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஷிட் ஹேப்பன்ஸ். இது நல்லா இருக்கு. வியரிங்க்கு ஸ்டைலிங்க்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். இதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். நான் வியர் பண்ணுறதுக்கு வியர் பண்ணி ஸ்டைல் பண்ணுறதுக்கு கிளம்பிடலாம். இவங்க சொல் தமிழ் மூலம் வந்துட்டு வயசான அமைதியாக இதெல்லாம் போய் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கண்டுதான் ஒதுக்கி விட்டுருவோம். இந்த லேயரிங் இதை பற்றியும் பேசணும்னு சொன்னேன். ஒரு ட்ரெஸ் கோட் அந்த ட்ரெஸ் கோட் அந்த லேயரிங்கும் நல்லா ஒர்க் அவுட். ஆனால் இந்த லேயரிங் டாபிக்குள்ளே நான் இன்னும் போய் படிக்கல. அதை தெளிவாக படிக்கல. ஆமாடா, ஆக்சுவலி மல்டிபிள் ட்ரெஸ் போடும்போது அது எப்படி சொல்றது இவன் வந்து நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும். என்ன நம்ம ஊருக்கு மல்டிபிள் ட்ரெஸ்லாம் பகல்ல போட்டு போக முடியாது. பகல்ல போட முடியாது. நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு ஆனால் போடலாம். நம்ம இருக்கிற மேபி வெயில் காலத்துல ஒன்றும் பண்ண முடியாது. வெயில் காலத்துல சங்கட்டம் ப்ரோ. 2 ட்ரெஸ்லாம் போட்டு போனா என்னடா அப்படின்றது நசனசன்ட்டு. அது மாதிரி இன்னும் ஒன்று, இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ப்ளஸ் வந்து ஸ்ப்ரே இதை சூஸ் பண்ணுறது. நம்ம பசங்க 2 இதில் ஏதாவது ஒன்றா போட்டுட்டு இல்லை 2மே போடாமல் கூட சுற்றுவாங்க. அதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போனா கழுவி ஊட்டுறாங்க இந்தியன்ஸை அன்எஜுகேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது வந்து நம்ம எப்படி சொல்றது, இப்ப நம்ம வளர்ப்புல இருந்தே என்னன்னா நீ ஸ்ப்ரே போட்டா அவன் ஸ்கின்ல வந்து கேன்சர் வந்து இது ஒண்ணு இருக்குடா. இன்னும் வந்துட்டு நான் பர்சனலி வந்து பாதிக்கப்பட்ட விஷயம், நீ கவர்மெண்ட் பஸ்ல ஈவினிங் காலைல கூட இல்ல, ஈவினிங் இந்த ஸ்கூல் விடுற டயத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க விடுற டைம்ல நீ பஸ் ஏறுன்னு வச்சுக்க முடிஞ்சா செத்தடா நடத்தல. ஸ்மோக் பாம் தான் அவ்வளவுதான்டா சாமி. ஐயோ சட்டம் அந்த ஓடி ஆடி விளையாண்டதுக்கும் இது ஓடினதுக்கு இது பண்ணதுக்கும் ஒன்னும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அக்சஸ் இருக்காது. அதுதான்டா அவனுங்க. நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு திருத்திக்கணும்னு சொல்றேன். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் அவனுக்கு வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லா ஸ்வெட் அந்த மாதிரி அந்த பஸ் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஆக்வர்டான சிச்சுவேஷன். எப்படா பஸ் விட்டு கீழே இறங்குவோம், மூக்கையும் பொத்த முடியாது. பொத்தினா வேற விழுவ நீ. அதுதான் சங்கடமே. அதனாலேயே நான் இந்த பஸ்ல போய் தவிர்த்துறதா இருக்கலாம் என்னத்த அப்படின்ட்டு. அது மாதிரி இதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒரு சிலவங்களாம் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாகும், நம்ம வந்து கொஞ்சம் பியூட்டியில் இறங்குவோம் அப்படின்னு ஒரு சில மென்லாம் இறங்குவாங்க. ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் இறங்கிறாங்க, அப்புறம் அந்த ரொட்டீனை விட்டுருவாங்க. இன்னொன்று என்னன்னா ரொட்டீன் பண்ணுவாங்க, ஆனால் இப்படி மட்டும் தான் பார்ப்பாங்க, இந்த மூஞ்சி மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த இது கீழே இருக்க கழுத்து இருக்கு, இந்த கழுத்துக்கு பின்னாடி ஒன்று இருக்கு, இதெல்லாம் டார்க்காக இருக்காங்க. பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து கேவலமாக இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கறது இந்த ரவுண்டு இந்த இடத்துல என்ன இருக்கு ஃபேஸ்க்குள்ள, அவ்வளோதான். இது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அது யாருன்னா இது இந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த பட்டிக்காட்டு பொண்ணுங்க அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஃபேஸ் மட்டும்தான் மேக்கப் போடுறது.